Okay, இன்னைக்கு நம்ம logarithm பார்க்கலாம். Logarithmன்றது it is the inverse operation of exponential. Exponential ஓட inverse operation தான் logarithm. So logனா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம லாகர்தம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி படித்தோம். தட் இஸ் y is equal to a power x. This we called it as an exponential function. இதை பற்றி நம்ம எல்லாமே படித்தோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து x வந்து எல்லா ரியல் நம்பர்ஸுமே நமக்கு டொமைனாக இருந்தது. ஸோ அப்போ therefore இதோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா domain of this function will be set of all real numbers, that is minus infinity comma infinity will be the domain, and then the range of this function will be 0 to infinity. ஏன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும், நெகட்டிவ் நம்பர்ஸே வராது. நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும், நெகட்டிவ் நம்பர்ஸே வராது. ஸோ அதனால் நமக்கு the range was 0 to infinity. ஸோ இங்கே வந்து நமக்கு அது மாதிரி ஜீரோவும் வராது, எனிதிங் raised to power of எனி நம்பர் ஜீரோ வரவே வராது. ஸோ அதனால் 0 to 0க்கு இன்ஃபினிட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு இதுக்கு ரேஞ்சாக இருக்குது. இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சின்ஸ் இது வந்து 1 to 1 அண்ட் நான் டூவாக இருக்கிறதுனால இது ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் அன் லாகரிதமிக் ஃபங்க்ஷன். இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை தான் நம்ம லாகரிதமிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ லாகரிதமிக் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா y is equal to a power xன்னு எழுதணும்னா this we can write it as log y to the base a is equal to x ன்னு எழுதலாம். log y to the base a is equal to x ன்னு எழுதலாம். இதை தான் we call it as a logarithmic function. இப்போ you know that 2 cube is equal to 8 நமக்கு தெரியும் இல்லையா, 2 cube is equal to 8 தெரியும். இப்போ இதை எப்படி நம்ம logல எழுதணும்னா log 8 to the base 2 is equal to 3 எழுதலாம். log 8 to the base 2 is equal to 3 எழுதலாம். So this we call it as a logarithmic function. இதை தான் நம்ம logarithmic function சொல்கிறோம். ஸோ இதோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த logarithmic functionோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா it will be from 0 to infinity. ஏன்னா இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால இதோட ரேஞ்ச் தான் இதுக்கு டொமைனாக இருக்கும் அண்ட் இதோட டொமைன் வந்து இதுக்கு ரேஞ்சாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட டொமைன் வந்து 0 to infinity. ஏன்னா லாக் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிக்க முடியாது. we cannot find the log for a negative number. லாக் வந்து நெகட்டிவ் நம்பருக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இங்கே வந்து y cannot be negative. ஸோ அதனால தான் அதோட டொமைன் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லுவோம். ஜீரோவுக்கும் கண்டுபிடிக்க முடியாது, லாக் ஜீரோன்னு ஒன்று கிடையாது. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு நம்ம லாக் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால தான் அதோட டொமைன் வந்து 0 to infinity சொல்கிறோம். அண்ட் அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா the range will be from minus infinity to infinity. ஏன்னா இதோட டொமைன் என்னவோ அதுதான் இதுக்கு ரேஞ்சாக இருக்கும். therefore the range of this function will be minus infinity to infinity will be the range of this logarithmic function. புரிஞ்சுதா? ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான் நமக்கு லாகரிதமிக் ஃபங்க்ஷன். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 அண்ட் நான் டூவாக இருக்கிறதுனால நம்மளால் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியுது விச் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். லாகரிதமிக் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? log y to the base a is equal to x ன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ தட் we call it as a logarithmic function. ஸோ இதோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா 0 to infinity அண்ட் ரேஞ்ச் வந்து minus infinity to infinity. ஸோ இதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து அப்படியே மாறி வரும் உங்களுக்கு லாகரிதமிக் ஃபங்க்ஷனுக்கு. அதுமாதிரி லாக் வந்து நெகட்டிவ் நம்பருக்கு கண்டுபிடிக்க முடியாது. தட் இஸ் இங்கே y வந்து நெகட்டிவ் நம்பராக இருக்கக்கூடாது. log of a negative number is not possible. ஏன் அப்படி சொல்கிறோன்னா எந்த நம்பரை நம்ம ஒரு பவருக்கு ரைஸ் பண்ணாலும் இங்கே நமக்கு நெகட்டிவ் நம்பர் வராது. எந்த நம்பரை நீங்கள் ஒரு பவருக்கு ரைஸ் பண்ணிங்கனாலும் இங்கே நெகட்டிவ் நம்பர் வராது. ஸோ அதனால தான் லாக் வந்து நம்ம நெகட்டிவ் நம்பருக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இட் இஸ் டிஃபைன் ஃபார் ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். லாக் இஸ் டிஃபைன் ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் லாக் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி we know that anything raised to the power of 0, a power 0 is 1 இல்லையா? anything raised to the power of 0 is 1. So therefore from this we can say that log 1 to any base is equal to 0 ன்னு சொல்லலாம். ஸோ log 1 to any base is 0ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதாமா? எப்பயுமே log 1 வந்து 0 தான். ஏன்னா anything raised to the power of 0ன்றதுனால அதை நம்ம லாகில் எழுதணும்னா log 1 to any base is equal to 0ன்னு வந்துடும். புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போது நம்ம இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ properties of logarithmic function. So the first property is that, so first property என்ன பார்க்க போகிறோன்னா it is given that a power log x to the base a is equal to x. இது ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. for all x belongs to 0, infinity. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க இதுலேயே ஒன்று
ஸோ இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஏ, அது பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், log x to the base ஏவை let us take it as some y. இதை நம்ம yன்னு எடுத்துக்கலாம். இதை yன்னு எடுத்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது ஏன்னா log y to the base a is equal to x இருந்தால் அதை y is equal to a power x ன்னு எழுதலாம்னு சொன்னேன் இல்லையா. y is equal to a power x ன்னு எழுதலாம். இப்போ இங்கே எப்படி எழுதலாம், a power y is equal to x ன்னு எழுதலாமா, a power y is equal to x ன்னு எழுதலாம். by the definition of logarithm ஓட definition யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதுறோம். பட் yன்றதை நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், log x to the base a. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், a power log x to the base a is equal to x ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதாமா? so this is how we can prove it. so the proof of this, so இதோட proof இது புரிஞ்சுதா. so from this we can say that a power log x to the base a is equal to x ன்னு சொல்லலாம். a power log x to the base a is equal to x ன்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது இதுலயே ஒரு b subdivision இருக்கு. என்னன்னா b subdivision வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா log a power y to the base a is equal to y for all y belongs to r. y ஒரு ரியல் நம்பராக இருக்கும்போது இந்த மாதிரி எழுத முடியும்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், a பவர் y let us take it as x, a பவர் y xன்னு எடுத்துக்கலாம். let us take this. ஸோ இதோட ப்ரூஃப் a பவர் y xன்னு எடுத்துக்கோம். இப்போ by the definition of logarithm இது எப்படி எழுதலாம், by the definition of logarithm can we write it as log x to the base a is equal to y ன்னு எழுதலாமா. by the definition of logarithm இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா, log x to the base a is equal to y ன்னு எழுதலாம். இப்போ இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இது எனக்கு இங்கே இடம் இல்லை, அதனால நான் இங்கே சைடில் எழுதுறேன். நீங்கள் வந்து இது கண்டினியூஸாக எழுதுங்க கீழே. ஸோ இங்கே நான் திருப்பி எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும், வில் get it as log xங்கிறதா என்னது a power y to the base a is equal to y ன்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ this we can prove it. புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா இது. ஸோ by the definition of logarithm we can prove this. இதை ப்ரூவ் பண்ணலாம் நம்ம. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். let us see the second property. property number 2. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க, for any x, y, for any x, y greater than 0, we are going to prove that log of xy to the base a is equal to log x to the base a plus log y to the base a. இதை வந்து we call it as the product rule. இதை நம்ம product rule ன்னு சொல்லுவோம். so இதை we can say it as product rule. இதை வந்து we can say it as product rule ன்னு சொல்லலாம். so இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், let us take that log x to the base a is equal to some u ன்னு எடுத்துக்கலாம். log x to the base a வை u ன்னு எடுத்துக்கலாம். அப்போ from this what can we say, a power u is equal to x ன்னு சொல்லலாமா, a power u is equal to x ன்னு சொல்லலாம். அதே மாதிரி log y to the base a வை v ன்னு எடுத்துக்கலாம். log y to the base a வை v ன்னு எடுத்துக்கலாம். அப்போ from this a power v is equal to y ன்னு சொல்லலாமா. அதே மாதிரி log xy to the base a வை வந்து let us take it as w. இதை w ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ from this a power w is equal to xy ன்னு சொல்லலாமா, a power w is equal to xy ன்னு சொல்லலாம். now let us consider this, a power w is equal to xy ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. பட் xங்கிறது தான் என்னது, a power u. அப்போ இதை எப்படி சொல்லலாம், a power u into a power v ன்னு சொல்லலாமா. ஏன்னா xங்கிறது a power u, yங்கிறது a power v. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ from this இது ரெண்டுத்துக்கும் பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர் ஆட் பண்ணலாம் இல்லையா. இப்போ a power u plus v ன்னு சொல்லலாமா. இதை a power w is equal to a power u plus v ன்னு சொல்லலாம். இப்போ நான் equating the powers, பவரை equate பண்ணுவோம். இப்போ w is equal to u plus v ன்னு வந்துடும். wங்கிறது தான் என்னது, what is w, log xy to the base a is equal to uங்கிறது என்னது, what is u, log x to the base a plus vங்கிறது என்னது, log y to the base a. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ log xy to the base a is equal to log x to the base a plus log y to the base a ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதாமா. ஸோ ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எக்ஸ்பொனென்ஷியலில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, for any x, y greater than 0, we are going to prove that log of x by y to the base a is equal to log x to the base a minus log y to the base a. இதுக்கு பேர் வந்து quotient rule.
quotient rule. So இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே மாதிரி let us assume that log x to the base a is equal to u ன்னு எடுத்துக்கோ. அப்போ from this a power u is equal to x ன்னு சொல்லாமா? அதுமாதிரி log y to the base a வை v ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ therefore a power v is equal to y ன்னு சொல்லலாம். log x by y to the base a is equal to w ன்னு எடுத்துக்கலாம். இப்போ from this a power w is equal to x by y ன்னு சொல்லாமா? Now let us consider this. a power w is equal to x by y. But xங்கிறதா என்னது? a power u. yங்கிறதா என்னது? a power v. இதை நம்ம எப்படி எழுதலாம்? a power u minus v ன்னு எழுதலாமா? ஏன்னா இது பவர் மேலே வந்தால் a power u minus v ன்னு ஆகிடும். இப்போ a power w is equal to a power u minus v. இப்போ equating the powers, power equate பண்ணும். இப்போ w is equal to u minus v ன்னு வந்துடும். w is equal to u minus v ன்னு வந்துடும். இப்போ let us replace for w u v. w u v க்கு பதிலாக replace பண்ணும். wன்றது என்னது? log x by y to the base a is equal to uன்றது என்னது? log x to the base a. vங்கிறது என்னது? log y to the base a. hence proof. புரிஞ்சுதாமா? ஸோ இதில் இருந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா log x by y to the base a is equal to log x to the base a minus log y to the base a ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது fourth property என்னன்னு பார்ப்போம். ஸோ for any x greater than 0 and r belongs to a real number, we can say that log x power r to the base a is equal to r into log x to the base a. இதுக்கு பேர் வந்து பவர் ரூல். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். how to prove this ன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா let us take this, that is log x to the base a வை வந்து let us take it as uன்னு எடுத்துக்கலாம். let us take this. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? a power u is equal to x ன்னு சொல்லலாமா? a power u is equal to x. நமக்கு x power r வேணும். அப்போ இதுலேருந்து x power r என்ன வரும்? x power r நம்ம எப்படின்னு சொல்லலாம்? can be written as a power u the whole power r ன்னு எழுதலாமா? a power u the whole power r ன்னு எழுதலாம் இல்லையா? அப்போ from this can we say that x power r is equal to a power u r ன்னு எழுதலாமா? a power u r ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ நம்ம இது again by using the logarithm log யூஸ் பண்ணி இது எப்படி எழுதலாம்? log யூஸ் பண்ணி can we write this as log x power r to the base a is equal to u r ன்னு எழுதலாமா? can we write it like this? log x power r to the base a is equal to u r ன்னு எழுதலாம் இல்லையா? by using the definition of logarithm. இங்கே எப்படி a power u is equal to x ன்னு எழுதுறோமோ அதே மாதிரி இங்கே log x power r to the base a is equal to u r ன்னு எழுதுறோம். பவரில் இருக்கிறது இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிடும். ஓகேவா? இப்போ uங்கிறதா என்ன? வாட் இஸ் u? uன்றதா என்னது? log x to the base a. அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ therefore log x power r to the base a can be written as r into uங்கிறதா என்னது? log x to the base a. இதான நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ therefore நமக்கு பவரில் ஒரு நம்பர் இருந்தால் அந்த பவரை நம்மளால் ஃப்ரண்ட்டில் கொண்டு வர முடியும். லாகிரிதமில் பவரை நம்மளால் ஃப்ரண்ட்டில் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. ஃபிஃப்த் ஒன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எனி எக்ஸ் greater than 0 with a and b as bases, we are going to prove that log x to the base b is equal to log x to the base a divided by log b to the base a. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். we are going to prove this. or இதை நம்ம இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம். இதை வந்து we can also say it like this. or இதையே இப்படியும் சொல்லலாம். that is log x to the base b into log b to the base a is equal to log x to the base a ன்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே we can call it as change of base rule. இதை we can say it as change of base rule. இப்படியும் சொல்லலாம் அல்லது இப்படியும் சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான். both the way it is correct. ஓகேவா? ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். how to prove this ன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? let us take this log x to the base b. x to the base b let us take it as some v. இந்த v ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது? b power v is equal to x ன்னு சொல்லலாமா? b power v is equal to x ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போது
இதை வந்து let us take the log to the base a எடுப்போம் both sides ரெண்டு பக்கமும் வந்து log to the base a எடுப்போம் so log to the base a எடுத்தோம்னா என்ன வரும் that is taking log to the base a on both sides taking log to the base a on both sides ரெண்டு பக்கமும் log to the base a எடுப்போம் so log b power b to the base a is equal to log x to the base a ன்னு சொல்லலாமா log b power b to the base a is equal to log x to the base a ன்னு சொல்லலாம் இல்லையா இப்போ பவரில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் கொண்டு வரலாம் அதுதான் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்பர்ட்டியில் படித்தோம் பவரில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் கொண்டு வரலாம் அப்போ இந்த v ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம் இல்லையா அப்போ v into log b to the base a is equal to log x to the base a ன்னு சொல்லலாமா can we say it like this but vங்கிறது என்னது what is v log x to the base b அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ log x to the base b into log b to the base a is equal to log x to the base a ன்னு சொல்லலாம் இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னாலே இப்போ இதுலேருந்து இதை கொண்டு வந்துடலாம் இதை டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இது கிடச்சிடும் புரிஞ்சுதா இது ஸோ திஸ் we call it as change of base rule இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா change of base ruleன்னு சொல்லுவோம் இப்போ இதுலேருந்து நம்ம ஒன் மோர் திங் நம்ம என்ன கொண்டு வரலாம்னா இதுலேருந்து we can prove that இதுலேருந்து இது புரிஞ்சுதா இல்லையா இது வந்து நம்ம log x to the base b vன்னு எடுத்துக்கிட்டு அப்போ நமக்கு இது by the property of logarithm நம்ம என்ன சொல்லலாம் b power b is equal to x ன்னு சொல்லலாம் இப்போ ரெண்டு பக்கமும் log எடுக்கிறோம் to the base a ரெண்டு பக்கமும் log எடுக்கிறோம் taking log on both sides to the base a அப்போ நமக்கு என்ன வருது log b power b to the base a is equal to log x to the base a ன்னு வந்துடுது இப்போ இந்த b ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும் by using the property number 4 யூஸ் பண்ணி இந்த v ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும் v into log b to the base a is equal to log x to the base a ன்னு வந்துடுது இப்போ vக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அது கிடச்சிடுது புரிஞ்சுதா ஓகே இப்போ நெக்ஸ்ட் இதிலேருந்து நம்ம என்ன கொண்டு வர போகிறோம்னா நோட் ஆர் இதில் இருக்கக்கூடிய கொராலரின்னு சொல்லலாம் ஆர் நோட்டுன்னு சொல்லலாம் நோட் இதுலேருந்து we are going to say that log suppose log x to the base b log x to the base b can we write it as log x to the base x divided by log b to the base x ன்னு எழுதலாமா log x to the base x divided by log b to the base x ன்னு எழுதலாம் இல்லையா or இப்படியும் சொல்லலாம் we can also say it like this இப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படியும் எடுக்கலாம் that is log x to the base b into log b to the base x is equal to log x to the base x ன்னு சொல்லலாம் இல்லையா இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா ஏன்னா இப்போ தான் நம்ம என்ன சொன்னோம் that is change of base rule நம்ம என்ன சொன்னோம் log x to the base b into log b to the base a இருந்துச்சுன்னா that is இங்கே பேஸில் b இருக்கணும் இங்கே b இருக்கணும் அப்போ இந்த ரெண்டு bயும் விட்டுட்டு நம்ம எப்படி எழுதணும் log x to the base a ன்னு எழுதணும் log x to the base a ன்னு எழுதணும் அதான சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் சொன்னோம் நம்ம அப்போ அதே இதை யூஸ் பண்ணி இதை நான் எப்படி எழுதுறேன்னா log x to the base b into log b to the base x ன்னு இருந்துச்சுன்னா அப்போ இந்த bயும் விட்டுட்டு log x to the base x ன்னு எழுதலாம் இல்லையா log x to the base x ன்னு எழுதலாம் இல்லையா அப்போ log x to the base x வந்து it is equal to 1 log x to the base x வந்து 1 ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா log x to the base b is equal to 1 divided by log b to the base x ன்னு சொல்லலாம் x to the base b is equal to 1 divided by log b to the base x ஸோ இந்த பேஸையும் இதையும் மாற்றணும்னா 1 பைன்னு எழுதணும்னா பேஸும் இதுவும் மாறிடும் ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஓகேவா இதுவும் நம்ம இதுலேருந்து டிடியூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் log x to the base x இது எப்படி 1 வந்துச்சுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இதில் ஃபஸ்ட் ஒன் நோட்டில் ஃபஸ்ட் ஒன் we know that x power 1 is equal to x இல்லையா x power 1 is equal to x அப்போ இதை நீங்கள் லாகில் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம் கேன் we say it as log x to the base x is equal to 1 ன்னு சொல்லலாமா ஏன்னா x power 1 is equal to x அப்போ log x to the base x is equal to 1 ன்னு சொல்லலாம் இல்லையா ஸோ இப்போ இதுலேருந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா log x to the base x ஸோ லாகும் பேஸும் சேமாக இருந்தால் 1 வந்துடும் பிகாஸ் anything raised to the power of 1 is the same number ஸோ அதனால தான் இங்கே லாகும் பேஸும் சேமாக இருந்தால் 1 வந்துடும் அதனால தான் இங்கே log x to the base xக்கு பதிலாக நம்ம 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் புரிஞ்சுதாமா இது ரெண்டும் கண்டிப்பாக நமக்கு தெரியணும் ஓகே
இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ டு த பேஸ் 10 எடுத்தோம்னா இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன சொன்னோம்னா லாகரிதமிக் ஃபங்க்ஷன்றது இட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏ இதை தான் நம்ம லாகரிதமிக் ஃபங்க்ஷன் சொன்னோம். இப்போ இதே இது வந்து இப்போ சப்போஸ் டு த பேஸ் 10ன்னு எடுத்திங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டு த பேஸ் 10ன்னு எடுத்திங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் லாகரிதம். நேச்சுரல் லாகரிதம் இதை வந்து நேச்சுரல் லாகரிதம் சொல்லலாம். லாக் எக்ஸ் டு த பேஸ் 10. ஸோ டு த பேஸ் 10 பார்த்தோன்னா சரி இது காமன் லாகரிதம் சாரிம்மா காமன் லாகரிதம். log x to the base 10ன்னு எடுத்தோம்னா அது காமன் லாகரிதம். இதே இது வந்து சப்போஸ் y is equal to log x to the base eன்னு எடுத்திங்கன்னா this we call it as natural logarithm. ஸோ இதை தான் நம்ம natural logarithmனு சொல்லுவோம். இது காமன் லாகரிதம், இது நேச்சுரல் லாகரிதம். இது நம்ம இந்த ஃபிசிக்ஸ்லலாம் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறது நீங்கள் காமன் லாகரிதம். நம்ம இங்கே மேக்ஸில் நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறது இந்த நேச்சுரல் லாகரிதம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ரெண்டுமே லாக் புக்கில் கொடுத்துருப்பாங்க. லாக் புக் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபீல்ட் கிளாஸில். ஸோ ரெண்டுமே லாக் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ சப்போஸ் இதே இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, y is equal to log x to the base 2ன்னு இருந்துச்சுன்னா இது வந்து பைனரி லாகரிதம். பைனரி லாகரிதம்னு சொல்லலாம். log x to the base 2ன்னு இருந்தால் அது பைனரி லாகரிதம். யூ கேன் சே திஸ் அஸ் பைனரி லாகரிதம். ஓகேவா? ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் போடலாமா? இது ரொம்ப ஈஸி தான் லாகரிதம்ஸு. இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம சம்ஸ் போடுவோம். ஸோ எக்ஸாம்பிள் 2.34. Example 2.34. Find the logarithm of 1728 to the base 2 root 3. உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக புக்கில் வந்து உங்களுக்கு y is equal to 2 power x-க்கும் y is equal to log x to the base 2க்கும் உங்களுக்கு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டுமே இது என்ன சொல்கிறது, இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனோட கிராஃப், இது லாகரிதமிக் ஃபங்க்ஷனோட கிராஃப். ஓகேவா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆப்ரேஷன். தே வில் பி சிமெட்ரிக்கல் அபவுட் த லைன் y is equal to x. இந்த நடுவில் y is equal to xங்கிற லைன் வரைஞ்சிங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் சிமெட்ரிக்கலாக இருக்கும். தட் இஸ் மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுலேருந்து சொல்லலாம் both are inverse functions. They both are inverse function. Okay, find the logarithm of 1728, that is 1728 to the base 2 root 3. ஸோ இதோட லாக் கேட்டிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா we need to find log of 1728 to the base 2 root 3. So this is equal to இதுதான் கேட்டிருக்காங்க நமக்கு. இதை let us take it as x. xன்னு எடுத்துக்கலாம். இப்போ x என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம், 2 root 3 the whole power x is equal to 1728ன்னு எழுதலாமா? by the definition of logarithm இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா? இப்போ இந்த 1728 just factorize பண்ணுங்க. factorize it. ஸோ இதை factorize பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? factorize பண்ணிங்கன்னா ஸோ 2 times இல்லையா? ஸோ 2 8s are 6 4. then again 2 times போட்டோம்னா 4 3 2. again 2 times போட்டோம்னா 2 1 6. again 2 times போட்டோம்னா 1 0 8. 2 times போட்டோம்னா it will be 5 4. again 2 times போட்டோம்னா it will be 2 7. so இது 3 times 9. so therefore this can be written as 2 root 3 the whole power x is equal to இது நம்ம எப்படி எழுதலாம், 2 power 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும், 1 2 3 4 5 6. ஸோ 2 power 6 into 3 cube அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இதை எப்படி எழுதலாம், 2 power x into 3 power x power halfன்னு எழுதலாம் இல்லையா? ஏன்னா root 3 we can write it as 3 power 1 by 2. ஸோ அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது 3 power halfன்னு வந்துடும், which is equal to 2 power 6 into 3 power 3. either இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம் அல்லது இது ரெண்டையும் டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 2ஓட பவரை டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ அப்போ therefore from this we get that x is equal to 6 டைரெக்டாக. இல்லை இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். x by 2 is equal to 3, அப்போ x is equal to 6ன்னு வரும். அப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணி அதை நீங்கள் இப்போ in terms of 2 and 3ஓட பவர்ஸில் எழுதிட்டு பவரை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் எக்ஸாம்பிள் 2.35. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த லாகரிதம் ஆஃப் 324 to the base a is 4, find a. இப்போ பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா log of 324 to the base a is equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ from this a power 4 is equal to 324ன்னு எழுதலாமா? இப்போ இந்த 324 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்.
ஸோ 324 ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 2 times 6 2 2 times 8 1 3 times 3 times என்பது it will be 27 3 times which is 9 3 3. So therefore this can be written as 2 square into 3 power 4 ன்னு எழுதலாமா 2 square into 3 power 4 ன்னு எழுதலாம் ஓகேவா இப்போ இது வந்து whole power 4 வர மாதிரி எழுதணும் whole power 4 வர மாதிரி இது எப்படி எழுதலாம் this we can write it as இதை நம்ம எப்படி எழுதலாம்னா அப்போ a power 4 is equal to இந்த 2 square can we write it as root 2 the whole square ன்னு எழுதிக்கலாமா 2 square root 2 the whole square into 3 power 4 ன்னு எழுதிக்கலாம் அப்போ which is equal to இதை நம்ம எப்படி எழுதலாம் root 2 the whole power 4 into 3 power 4 ன்னு எழுதிக்கலாமா or which can be written as 3 root 2 the whole power 4 ன்னு எழுதிக்கலாமா அப்போ from this பாருங்க a power 4 is equal to 3 root 2 the whole power 4 which implies a is equal to 3 root 2 இப்போ a is equal to 3 root 2 ன்னு வந்துடும் புரிஞ்சுதாமா okay next example 2.36 example 2.36 prove that so we have to prove that so இங்க LHS என்ன கொடுத்திருக்காங்கன்னா log of 75 by 16 minus 2 into log of 5 by 9 plus log of 32 by 243 so this is equal to log 2 நம்ம prove பண்ணணும் so இது எப்படி prove பண்றதுன்னு பார்க்கலாம் இதை வந்து log of 75 by 16 minus இதை log of இது முன்னாடி இருக்க நம்பரை பவருக்கு எடுத்துட்டு போயிடலாம் இல்லையா முன்னாடி இருக்க நம்பரை பவருக்கு எடுத்துட்டு போயிடலாம் ஸோ அப்போ 5 by 9 the whole square எழுதிக்கலாமா ஏன்னா இப்போ தான் படித்தோம் நம்ம log x power r to the base a r into log x to the base a எழுதலாம்னு சொன்னோம் ஸோ அப்போ பவரில் இந்த முன்னாடி இருக்க நம்பரை பவருக்கு எடுத்துகிட்டு போகலாம் ப்ளஸ் log 32 divided by 243 இப்போ which is equal to log 75 by 16 minus இது log 25 by 81 plus log 32 by 243 இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் this can we write it as இதை வந்து log of so இந்த plus போட்டிருக்கிறதுலாம் this is of the form log x plus log y which can be written as log xy ன்னு எழுதலாமா அப்போ இதை எப்படி எழுதலாம் log 75 by 16 into 32 by 243 இது டிவிஷனில் எழுதுறா இல்லையா ஏன்னா log x minus log y அதை எப்படி எழுதலாம் log of x by y ன்னு எழுதலாம் இல்லையா அப்போ இதை டிவிஷனில் எழுதலாம் divided by 25 by 81 ன்னு எழுதலாம் we can write it like this இதுக்கு வந்து log x plus log y ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமா which is log of x into y அதனால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்புறம் மைனஸ் இது இருக்கு இல்லையா அப்போ அதை நம்ம log x minus log y அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் which is log of x by y ஸோ log of x by y போட்டு இந்த மாதிரி எழுதியிருக்கோம் இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா இது மாதிரி லாகில் ப்ளஸ் போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் மைனஸ் போட்டிருக்கதை கீழே டிவிஷனில் போட்டிருக்கோம் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான் ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் ஸோ log of 75 by 16 into 32 by 243 into இதை ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னா 81 by 25 வந்துடும் ஸோ இது வந்து 25 3 டைம்ஸ் சொல்லலாமா இது 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாமா and then 81 243 3 times cancel பண்ணலாமா again இங்கே 3 cancel பண்ணிடலாம் இப்போ which is equal to log 2 which is equal to RHS இதை எனக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க which is equal to RHS சொல்லிடலாம் புக்கில் போட்டிருக்க மாதிரியும் போடலாம் அல்லது இப்படியும் போடலாம் ரெண்டுமே கரெக்டு தான் எப்படி போட்டாலும் கண்டிப்பாக மார்க் தருவாங்க நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 2.37 இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is given that log x to the base 2 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா log x to the base 2 plus log x to the base 4 plus log x to the base 16 is equal to 7 by 2 கொடுத்துருக்காங்க find the value of x x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ log x to the base 2 plus log x to the base 4 plus log x to the base 16 is equal to 7 by 2 கொடுத்துருக்காங்க இதை can we write it as இதை 1 by log 2 to the base x ன்னு எழுதிக்கலாமா by using this property இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதுறோம் log x to the base b 1 by log b to the base x ன்னு எழுதலாம் இல்லையா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை இந்த மாதிரி எழுதிக்கிறோம் இதை 1 by log 2 to the base x ன்னு எழுதிக்கிறோம் அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம் 1 by log 4 to the base x ன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் அதே மாதிரி இதை 1 by log 16 to the base x ன்னு எழுதிக்கலாமா is equal to 7 by 2 ன்னு கொடுத்துருக்காங்க இதை 1 by log 2 to the base x ப்ளஸ் இது 1 by 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாமா
4 2 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? அப்போ இதை we can write it as 2 into log 2 to the base xன்னு எழுதிக்கலாமா? அந்த பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். 16 எப்படி எழுதலாம்? 16 2 power 4ன்னு எழுதலாமா? 16 2 power 4ன்னு எழுதலாம். அப்போ அந்த பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தால் 4 into log 2 to the base x is equal to 7/2ன்னு சொல்லலாம். இப்போ இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் நமக்கு log 1/log 2 to the base x காமனாக இருக்குது இல்லையா? 1/log 2 to the base x காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1/log 2 to the base x அதை வெளியில் எடுத்துகிட்டு இங்கே மீதி என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? 1/2 ப்ளஸ் இங்கே 1/4 is equal to 7/2ன்னு வந்துடும். புரியுதாம்மா என்ன பண்ணுறோன்னு? இது வந்து 1/2 into 1/2 to the base x. நம்ம இங்கே 1/4 into 1/2 to the base xன்னு இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே 1/2 to the base x காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துகிறேன். வெளியில் எடுத்துகிட்டா இங்கே மீதி 1, இங்கே 1/2, இங்கே 1/4 இருக்கும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதுக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? log 1/log 2 to the base x 1/log 2 to the base x into ஸோ இதுக்கு மூணுத்துக்கு எல்சிஎம் எடுக்கும். ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் is going to be 8 இல்லையா? 8 is going to be the LCM or 4 is the LCM. ஸோ இதுக்கு வந்து 4 தான் LCM. ஸோ அப்போ நமக்கு இது வந்து கீழே வந்து 4 வந்துடும். இங்கே என்ன வரும்? 4 + 2 + 1 is equal to 7/2ன்னு வந்துடும். or 1/log 2 to the base x is equal to 7/2. ஸோ 4 + 2 6, 6 + 1 7. இது இந்த பக்கம் வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ 4/7ன்னு ஆகிடும். புரியுதாம்மா? இந்த 7/4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். இப்போ நமக்கு 4/7ன்னு ஆகிடுது. 7 7 கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா 2ன்னு வந்துடும். இதை திருப்பி நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? log x to the base 2 log x to the base 2 is equal to 2ன்னு வந்துடும் இல்லையா? log x to the base 2 is equal to 2ன்னு வந்துடும். அப்போ from this நம்ம என்ன சொல்லலாம்? 2 square is equal to xன்னு சொல்லலாமா? by using the property of logarithm, definition of logarithm. 2 square is equal to xன்னு சொல்லலாமா? ஸோ 2 squareன்றது என்னது? 4. அப்போ x is equal to 4. ஸோ அப்போ therefore x is equal to 4ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? ஸோ எப்படி போட்டிருக்கோன்னு புரிஞ்சுதாம்மா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இங்கே சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 7/4 வருது. அதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது 4/7ன்னு ஆகிடுது. கேன்சல் பண்ணால் 2ன்னு வந்துடுது. இதை திருப்பி மேலே எடுத்துகிட்டு வந்துடும். மேலே எடுத்துகிட்டு வந்தால் log x to the base 2 is equal to 2ன்னு வந்துடுது. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? 2 square is equal to xன்னு கிடச்சிருது by the definition of logarithm. logarithm definition யூஸ் பண்ணி இதுமாதிரி எழுதிடும். அப்போ from this x is equal to 4ன்னு வந்துடுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.38 example 2.38 பார்க்கலாம். that is இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா solve x power log x to the base 3 is equal to 9. x power log x to the base 3 is equal to 9. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ x power log x to the base 3 is equal to 9ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து இதை நம்ம ஓகே இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம log x to the base 3 let us take it as y. log x to the base 3 yன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன சொல்லலாம்? 3 power y is equal to xன்னு சொல்லலாமா? by the definition of logarithm 3 power y is equal to xன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது இதை நம்ம எப்படி எழுத போகிறோன்னா this we are going to write it as இப்போ இங்கே இந்த எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே இந்த எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும்? you will get it as 3 power y. இதை வந்து இதை let us take it as 1. இதை 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ substituting 2 in 1. இந்த 1ல் எக்ஸுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன வரும்? you will get it as 3 power y the whole power. இதுவும் என்னது? இதுதான் நம்ம yன்னு சொல்லியிருக்கோம். the whole power y is equal to 9ன்னு சொல்லலாமா? 3 power y the whole power y is equal to 9ன்னு சொல்லலாம். அப்போ 3 power y square is equal to 3 squareன்னு சொல்லலாமா? 3 power y square is equal to 3 squareன்னு சொல்லலாம். அப்போ from this y square is equal to 2ன்னு சொல்லலாமா? y square is equal to 2ன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ y is equal to √2ன்னு வந்துடும். ஏன்னா -√2 வராது. ஏன்னா பவரில் வந்து நெகட்டிவ் ரூட் வராது. ஸோ அதனால் கண்டிப்பாக y is equal to √2ன்னு வந்துடும். ஸோ y is equal to √2னா அப்போ from this இதை நம்ம let us substitute in this. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்.
இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா சப்ஸ்டியூட்டிங் இன் 2 ஏன்னா நமக்கு வேண்டியது எக்ஸு சால்வ்னா என்ன எக்ஸு கண்டுபிடிக்கணும் ஸோ சப்ஸ்டியூட்டிங் இன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்போ 3 பவர் ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் ரூட் 2 ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் புரிஞ்சுதாம்மா புரிஞ்சுதா இது என்ன பண்ணியிருக்கோன்னு ஒன்றுமே இல்லை இந்த log x to the base 3 நம்ம yன்னு எடுத்திருக்கோம் அப்போ இதுலேருந்து என்ன வருது நமக்கு 3 பவர் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடுது இப்போ இந்த எக்ஸு கீழே இருக்க எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ நமக்கு என்ன வருது 3 பவர் y இதுவும் y தான் இல்லையா 3 பவர் y the whole power y is equal to 9ன்னு வந்துடுது அப்போ 3 பவர் y ஸ்கொயர் ஏன்னா y into y ஸ்கொயர் is equal to 3 ஸ்கொயர்னு வந்துடுது இது உடனே எப்படி ஈக்குவேட் பண்ணக்கூடாது y ஸ்கொயர் is equal to 2 ஏன்னா இந்த பேஸ் ரெண்டையும் விட்டுட்டு பவரை ஈக்குவேட் பண்ணுறோம் பேஸை விட்டுட்டு பவரை ஈக்குவேட் பண்ணால் நமக்கு y ஸ்கொயர் is equal to 2ன்னு வந்துடுது அப்போ y is equal to root 2 ஏன்னா நெகட்டிவ் ரூட் நம்ம எடுக்க மாட்டோம் ஓகேவா பவரில் நமக்கு நெகட்டிவ் ரூட் வராது ஸோ அதனால் நெகட்டிவ் ரூட்டை விட்டுடுறோம் அண்ட் தென் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்போ 3 பவர் ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடுது ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் ரூட் 2ன்னு வந்துடுது புரிஞ்சுதா இது ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.39 இதில் வந்து compute log 5 to the base 3 into log 27 to the base 25 கொடுத்துருக்காங்க இதை வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க we need to compute this இதை கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா this we are going to write it as இது log 5 to the base 3 அப்படியே வச்சுக்கோ இதை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா log of 27 3 cube to the base 25ன்னு எழுதலாமா இப்போ பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும் இப்போ இதை எப்படி எழுதலாம் log 5 to the base 3 into 3 into log 3 to the base 25ன்னு எழுதலாமா 3 into log 3 to the base 25 எழுதலாம்ல இந்த 3 ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போயிடும் ஸோ 3 into log 5 to the base 3 into இதை 1 by log 25 to the base 3 எழுதலாமா ஏன்னா by using the அந்த நோட்டில் சொன்னேன் இல்லையா நம்ம படித்தோம் that is log x to the base b எப்படி எழுதலாம் 1 by log b to the base xன்னு எழுதலாம் இல்லையா ஸோ அப்போ therefore இது 1 by log 25 to the base 3ன்னு எழுதலாம் இப்போ இதை எப்படி எழுத போகிறோம்னா 3 into log 5 to the base 3 into 1 by இதை log of 5 square to the base 3ன்னு எழுதிக்கலாமா 25 இப்போ பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவோம் ஸோ அப்போ என்ன வரும் 3 into log 5 to the base 3 into 1 by 2 into log 5 to the base 3ன்னு எழுதலாமா now log 5 to the base 3 log 5 to the base 3 cancel பண்ணிடலாம் which is equal to 3 by 2 so this is the answer புரிஞ்சுதா this is equal to 3 by 2ன்னு வரும் ஓகே ஸோ இப்போ இதில் இந்த எக்ஸாம்பிள் 2.40 அப்புறமா போடலாம் இதில் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் என்னென்னா ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து 3, 6, 8, 9 இந்த 4 சம்மும் ஹோம்ஒர்க் இது 4மே ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸி அதனால தான் நான் ஹோம்ஒர்க்காக தரேன் நான் 3, 6, 8, 9 எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன் ஸோ எக்ஸசைஸ் 2.12ல் தேர்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சால்வ்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் log x to the base 8 plus log x to the base 4 plus log x to the base 2 is equal to 11ன்னு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டோம் இல்லையா ஞாபகம் இருக்கா இந்த எக்ஸாம்பிள் சம் சேம் இதே மாதிரி தான் இதை எப்படி எழுதலாம் 1 by log 8 to the base x plus 1 by log 4 to the base x plus 1 by log 2 to the base x is equal to 11ன்னு எழுதிக்கலாம் இந்த 8 எப்படி எழுதலாம் 2 cube எழுதலாம் இல்லையா 8 2 cube எழுதலாம் which is 1 by 3 into log 2 to the base x plus 1 by 4 எப்படி எழுதலாம் 2 squareன்னு எழுதலாம் அப்போ 2 into log 2 to the base x plus 1 by log 2 to the base x is equal to 11ன்னு எழுதலாம் இதில் இதே மாதிரி 1 by 2 to the base log 2 to the base x காமனாக வெளில எடுத்துருங்க 1 by log 2 to the base x காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா மீது என்ன இருக்கும் 1 by 3 plus 1 by 2 plus 1ன்னு வந்துடும் is equal to 11 சிம்பிளிஃபை பண்ணி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க இதை திருப்பி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா log x to the base 2 is equal to somethingன்னு வரும் அப்புறம் 2 power something is equal to xன்னு வந்துடும் சேம் நம்ம போட்டோம்ல எக்ஸாம்பிள் சம் அதே மாதிரி தான் இதை ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க ட்ரை இட் as a homework அடுத்தது சிக்ஸ்த் ஒன் எப்படி போடணும்னு சொல்கிறேன் அதுவும் ரொம்ப ஈஸி தான் சிக்ஸ்த் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரூவ் that log a square by bc
plus log b square divided by ca plus log c square by ab is equal to 0. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் வந்து log a square by a bc plus log b square by ca plus log c square by ab. இப்போ வந்து இது எல்லாமே அடிஷனில் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? This is of the form log x plus log y plus log z. அது log of x into y into z ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இது log of a square by bc into b square by ca into c square by ab ன்னு எழுதலாமா? இப்போ இதில் வந்து இந்த a ஸ்கொயரை வந்து இந்த a ஸ்கொயரோட கேன்சல் பண்ணிடலாம். and then இந்த b ஸ்கொயரை b ஸ்கொயரோட கேன்சல் பண்ணிடலாம். இந்த c ஸ்கொயரை c ஸ்கொயரோட கேன்சல் பண்ணிடலாம். இப்போ which is equal to log 1ன்னு வந்துடும். log 1 என்னன்னு சொன்னோம்? 0. ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? log 1 0ன்னு ஃபஸ்ட்டே சொன்னோம் நம்ம. அப்போ therefore which is equal to 0, which is equal to RHS. ரொம்ப சிம்பிள். and then 8th ஒன்றும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி. ஸோ இங்கேயும் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா we need to prove that log a to the base a square plus into log b to the base b square into log c to the base c square is equal to 1 by 8 ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் LHS எடுத்துக்கோங்க. ஸோ LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க? log a to the base a square into log b to the base b square into log c to the base c square. இதை வந்து can we write it as 1 by log a square to the base a into 1 by log b square to the base b into log 1 by log c square to the base c ன்னு எழுதலாமா? இப்போ பவர் எல்லாம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? 1 by 2 into log a to the base a into 1 by 2 into log b to the base b into 1 by 2 into log c to the base c ன்னு வந்துருமா? now log x to the base x 1ன்னு சொன்னோம் இல்லையா? log x to the base x 1ன்னு சொன்னோம். ஆல்ரெடிங்க நம்ம ப்ரூவ் பண்ணோம். log x to the base x 1ன்னு சொன்னோம். ஸோ அப்போ therefore இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இதெல்லாம் 1 1 1 ஆடும். அப்போ 1 by 2 into 1 by 2 into 1 by 2 which is equal to 1 by 8ன்னு வந்துடும். ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். and then ninth one வந்து நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா we need to prove that log a plus log a square plus log a cube plus etc up to log a power n is equal to n into n plus 1 divided by 2 into log a. இதுவும் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருங்க. இந்த a ஸ்கொயர் இல்லை 2 3 எல்லாம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருங்க. ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க? log a plus log a square plus log a cube plus etc plus log a power n கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தால் என்ன வரும்? log a plus 2 log a plus 3 log a plus etc plus n log a ன்னு வந்துடும் இல்லையா? இது எல்லாத்துலேயும் log a வை காமனாக வெளில எடுத்துலாம். log a வை காமனாக வெளில எடுத்துகிற மீதி என்ன இருக்கும்? 1 plus 2 plus 3 plus etc plus n ன்னு இருக்கும். sum of n terms இதுக்கு தான் ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? n into n plus 1 by 2. அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். தென் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸி. இந்த 4 சம்மும் ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. நம்ம மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.